சிவதந்தை ஞான வைரத்துளிகள். இனிமையான குழந்தைகளே, இந்த பதிதமான என்றால் பழைய தூய்மையற்ற உலகத்தின் மீது உங்களுக்கு எல்லையில்லாத வைராக்கியம் வேண்டும். உங்களது முன்னேறும் கலையினால் எல்லோருக்கும் நன்மை ஆகிவிடுகிறது. ஒரு தந்தையின் ஸ்ரீமத் படி எப்பொழுதும் நடந்து கொண்டே இருத்தல். இதுதான் உண்மையான நட்பு ஆகும். நட்பு கொள்வதற்கான யுக்தி தந்தைதான் கூறுகிறார். சங்கமயுகத்தில்தான் ஆத்மா தனது நண்பனாக ஆகிறது. ஒரு சிலருடைய புத்தியில் நன்றாக தாரணையாகிறது. குழந்தைகளாகிய நீங்களோ தந்தையை நினைவு செய்கிறீர்கள். உள்ளுக்குள் தந்தைக்காக அன்பு உள்ளது. ஆத்மாவின் தந்தைக்காக அன்பு உள்ளது. மதிப்பு, மரியாதை உள்ளது. கீதையின் ஞானத்தை அளிக்கும் பரமபிதா திரிமூர்த்தி சிவ பரமாத்மாவின் வாக்கு. திரிமூர்த்தி என்ற வார்த்தையை அவசியம் சேர்க்க வேண்டும். சங்கமயுகத்தில் ஒவ்வொரு ஆத்மாவையும் தந்தை வந்து நண்பனாக ஆக்குகிறார். ஆத்மா தன்னுடைய நண்பனாக ஆகிறார். ஸ்ரீமத் கிடைக்கும் பொழுது நாங்கள் தந்தையின் வழிப்படிதான் நடப்போம் என்று புரிந்திருப்பார். பரமாத்மா நமது தந்தையும் ஆவார், ஆசிரியரும் ஆவார். தந்தையின் ஆசீர்வாதமோ இருக்கவே இருக்கிறது. தந்தை குழந்தைகளை விரும்புகிறார். குழந்தை என்னிடம் வந்தால் நான் செல்வம் கொடுப்பேன். உங்களுடைய புத்தியில் தந்தையுடன் யோகம் தொடர்பு கொண்டிருக்கும் காரணத்தால் தெளிவு, வெளிச்சம் வந்துவிட்டுள்ளது. எந்த அளவிற்கு நினைவில் இருப்பீர்களோ அந்த அளவிற்கு லைட் என்றால் ஒளி அதிகரித்துக் கொண்டே போகும். கடைசி வரையில் உங்களுடைய இந்த படிப்பு நடக்கும். படிப்பு முடிந்து போய்விட்டது என்றால் விநாசமாகிவிடும். வாழ்க்கையோ உண்மையில் உங்களுடையது மிகவுமே மதிப்பு வாய்ந்தது. இது அதிசயமான வாழ்க்கையாகும். இது மிகவுமே விலைமதிப்பு வாய்ந்த, விலை மதிப்பிட முடியாத வாழ்க்கையாகும். தெய்வீக குணங்களையும் தாரணை செய்ய வேண்டும். யாருக்குமே துக்கம் கொடுக்காதீர்கள். யாருக்காவது தப்பும் தவறுமான வழி கூறி சர்வநாசம் செய்யாதீர்கள். தந்தை மற்றும் ஆஸ்தியை நினைவு செய்யுங்கள் என்ற ஒரே ஒரு முக்கியமான விஷயத்தை தான் புரிய வைக்க வேண்டும். ஞானம் மற்றும் அன்பு இரண்டும் இணைந்தே இருக்க வேண்டும். ஏனென்றால் ஞானம் என்பது விதை, அன்பு அதற்குத் தண்ணீராகும். நல்லது. சிவதந்தை தந்த வரதான நினைவின் பிராப்தி. மேனிஃபெஸ்டேஷன் ஆஃப் திஸ் டே. ஓம் சாந்தி. இனிமையிலும் இனிமையான எல்லையற்ற அன்புக் கடல் சிவதந்தை, எனது தாயாக கரங்களின் அரவணைப்பால் ஆத்மா எம்மை சம்பூர்ண அன்பினால் நிரம்பச் செய்து அன்பு மடியில் தவழும் மகா பாக்கியத்தை தந்திருக்கிறீர்கள். வெற்றி ரத்தினமாக்க எல்லையற்ற கீதையின் ஸ்ரீமத்தையும் தந்து சிரேஷ்ட வழியில் பயணிக்கவும் செய்துள்ளீர்கள். தந்தையின் சிரேஷ்ட வளர்ப்பில் வளர்வதால் எல்லையற்ற பவித்திர கிரணங்களின் பிரபாவத்தில் பாவ சுமைகள் முழுவதுமாக பஸ்பமாக்கி தந்தைக்கு சமமாக பிரகாசித்துக் கொண்டிருக்கும் ஜோதி சொரூபமாக உருப்பெற்று இருக்கின்றேன். அன்பும் பண்புகளும் குணங்களும் தூய்மையின் ஆதாரத்தில் தெய்வீகத் தன்மைகளை இறை தந்தைக்கு சமமாக பெற்று விஸ்வ கல்யாணகார சேவையை தந்தையின் விருப்பப்படியும் கட்டளைப்படியும் நடைமுறைப்படுத்தும் சிரேஷ்டமிக்க கருவியாக காரியங்களை செயல்படுத்துகிறேன். பரமபிதா திரிமூர்த்தியின் சிநேகம் தந்தையுடன் நண்பனாக வாழும் சுதந்திரத்தையும்
ஈஸ்வரிய குலவாரிசு பிறப்புரிமையாகவும் சிறப்பித்து இருக்கிறது. ஆத்மா தூய்மையின் பிரகாசம் எல்லையற்றதாக பரந்து விரிந்து அதிகரித்துக் கொண்டே இருக்கின்றது. சுயஸ்திதியின் இருக்கையில் நிலைத்திருக்கும் ஆத்மா வெற்றிகள் அனைத்தையும் இலகுவாக அடைந்து கொண்டிருக்கும் வளர்ச்சியை பெற்றுக்கொண்டிருக்கின்றேன். ஞானமும் அன்பும் ஆத்மா பணிவுடன் இணைந்திருப்பதால் வெற்றி மணிமாலையின் முதன்மையான ஸ்தானம் சிவதந்தை அளித்திருக்கும் நிரந்தரமான மகா பொக்கிஷம் என்கிற திடத்தன்மையுடன் என்னுள் உறுதி பெற்றது. சுயமாற்றமானது எல்லையற்று பரந்து விரிந்து உயர்ந்து கொண்டே இருக்கிறது. எனது தந்தையை நான் அடைந்திருக்கும் எல்லையற்ற பொக்கிஷமாக உணர்ந்து கவனத்துடன் பத்திரப்படுத்திக் கொள்கின்றேன். இதுவே எனது சம்பூர்ண வெற்றி. மாஸ்டர் அன்புக் கடலான என்னுடனே இருக்கும் சர்வ சக்திவான் பரமபிதா பரமாத்மா தந்தைக்கு இனிமை நிறைந்த அன்புடன் நன்றிகள். நல்லது. மன்மனாபவ. தன்னை ஆத்மா என உணர்ந்து ஆத்மாவின் தந்தையான பரமாத்மாவை அன்போடு நினைவு செய்தால் ஆத்மாவில் இருக்கும் 63 ஜென்மங்களின் பாவ கர்மங்கள் அழிந்து போகின்றன. ஓம் சாந்தி.